பிராங்க் பண்ணதான். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன், என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா? அதனால தான் போறாங்கறேன். சும்மாரா தான் இருக்கிறேன். எதுக்கு என்ன கல்யாணம் ஹாஸ்டல் மாறிடுடி, ஹாஸ்டல் போய். என்ன எடுத்து ஏதோ சொல்லிட்டே இருக்க? நான் சொன்னா கேளுடி, அந்த பொண்ணு கிளம்பிருண்டி. சொன்னா உண்மையுமே எடுக்கணும். இது பலிக்குதுடி. அடிப்பேன். ஆமா அப்படிதான். என்ன பண்ணு வர உனக்கு? நீ போக கூடாது. யார கேட்டு போற நீ? வீட்ல ஒரு தட்டை எடுத்து வை, துணி காய போடுனா உங்களுக்கு கால் போகாது. ஓ, தட்டு எடுத்து வைக்கிறது, துணி காய போறது நானு. கல்யாணம் ஆகி ஒரே ஒரு வாரம் தான் ஆகுது. என் மூஞ்சி பார்த்து உனக்கு போர் அடிச்சு. பண்ணதை விட பெஸ்டா இருக்கும். போறீங்க அந்த பொண்ணை வச்சு பிராங்க் தான். பண்ணி உங்கள்கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ண? சரி, அந்த பொண்ணு உங்களை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுச்சுனா? ரோட்ல படுத்து உருண்டு சொன்னுச்சுன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி. என்ன யோசனை பண்ணுவ? எதுக்கு அடிக்கிற? இதுக்கு இப்பவே யோசனை பண்ணுவேன்னு சொல்ற. அப்ப அந்த மாதிரி பண்ணுச்சுன்னா அதுவுமே பாட்டா எடுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிக்குவேன். 10 பாட்டு. இதுதான் வேலை. 10 பாட்டு 10வது பாட்டு உனக்கு கல்யாணம் பண்ணல? வெக்கமாவே இல்லையா வசந்த்? இல்ல, அதனால உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன சொன்ன? எதுக்கு சும்மா எதுக்கு அடிச்சிட்டே இருக்கிற? எதுக்கு அப்படி சொல்ற? என்ன சொன்ன? ஏன்னா உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அடிச்சதே இல்லையா? நான் அப்படிதான் அடிப்பேன். எனக்கும் வந்து அப்படிதான் அடிப்பேன். நீ எதுக்கு அப்படி பண்ற? என்ன எதுக்கு டென்ஷன் பண்ற? யார் டென்ஷன் பண்ண உன்ன? நீதான் பண்ணிட்டு இருக்க. வலிக்குது. அப்படிதான் அடிப்பேன். உனக்கு வலிக்குதுன்னா நான் மூவ் இருந்து எடுத்து போட்டு விட. போ, நீ எவ்வளவு பிராங்க் பண்றியோ பண்ணு. பிராங்க் பண்ணு, கட்டி புடி, முத்தம் குடு, என்ன வேணாலும் பண்ணு. நிஜமாவா? கட்டி பிடித்து முத்தம் கொடுக்குமா? இனிமேல் என்கிட்ட கேட்காத. சரி, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா என்ன பண்ணிட்டோம்? நான் தாலி எடுத்துறேன். மறுபடியும் அதை பத்தி என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? என்னடி அடிச்சுட்டே இருக்கிற? முன்னிருந்து கால் எடுத்து வை, காலையை விட்டுட்டு பேசிட்டு இருக்கேன். என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா? அதனாலதான் போறாங்கறேன். டைம் ஆச்சு விடு. மறுபடியும் என்ன சொல்றேன்? என்ன இப்ப என்ன சொல்றேன்? தெரியாது. நீ போக கூடாது. என்ன பண்ணு வர உனக்கு? நீ போக கூடாது. யார கேட்டு போற நீ? நான் சொன்னா என்ன உனக்கு சும்மா சும்மா கை நீட்டிட்டே இருக்கிற? நேற்று அந்த பொண்ணு போட்டோ அனுப்பிச்சாங்க. பொண்ணு சூப்பரா இருக்கு. ஏன் பார்த்தா எப்படி தெரியுது? கொஞ்சம் சுமாரா தான் இருக்கிற. ஹாஸ்டல் மாறிடுடி, ஹாஸ்டல் போய். ஏதோ சொல்லிட்டே இருக்க. வரும்போது பிரியாணி வேண்டாம் சொன்னா கேளு. எதுவும் வேணாங்க. ஏன் சொன்ன? நீங்க போக கூடாது. நீ சொன்னா கேளு தங்கம். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. அது எனக்கே தெரியுது. இல்ல தெரியுதா? நான் ஏதோ சொன்னா அப்படிதான் தலையாட்டுவியா? ஆமா, நீ சொன்னது ஆமான்னு சொல்ல முடியும். நானு எனக்கு தெரியாது. போகிற அந்த பொண்ணு என்ன கட்டி பிடிச்சாலும் முத்தம் கொடுத்தாலும் ஏத்துக்க மாட்டேன். ஐயோ கை 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 போவோம் வலிக்குது வலிக்குது. சரி போற போன கை முடியும். ஏய் எங்கடி போற? ஏய் தங்கம் எங்க போயிட்ட? இந்த கை கால் இருந்தா தானே. இது என்னது? இது என்னது? இது தெரியல. எங்க அம்மா கொடுத்தாங்க. இப்போ யூஸ் ஆகுது. இது என்னன்னு தெரியல. இது சாம்பார் வைக்கிற கட்டது. அதெல்லாம் தக்க தெரிஞ்சா தானே உனக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். கை கால் இருந்தா தானே போவீங்க. சரி, கை காலை உடைச்சிடுறேன். நீங்க வீட்டுல இருங்க, நான் ஹாஸ்பிட்டல் போறேன்ல, நான் பாத்துக்கிறேன். என்னது பாத்துக்குவேன்? புதுசா தான் இருக்கு. ஆமாடி, வந்து ஒரு வாரம் ஆகுது. ஏதாவது சாம்பார் வச்சா நீ அப்ப புதுசா தான் இருக்கும். இது வருஷ கணக்காக புதுசா தான் இருக்கணும். ஒரு நீ நான் கிளம்புறேன். போயிட்டு அடிப்பேங்க. நான் பொய்க்கு எடுத்துட்டு வரல. நான் சொன்னா கேட்டு அந்த பொண்ணு கிளம்பிருண்டி. சொன்னா உண்மையுமே எடுக்கணும். பலிக்குதுடி. அடிப்பேன். ஆமா அப்படிதான். பைத்தியம் பிடிச்சி பைத்தியம் கிட்டே இடையில பிடிச்சிருக்கா உனக்கு? யார் பைத்தியம் பண்ண பண்றா? நான் போவேன். அடிக்க தெரிஞ்சு எனக்கு சாவடிக்கிறது ரொம்ப நாள். சொன்னா கேளுங்க. டைம் ஆயிடுச்சு. அந்த பசங்க நின்றுட்டு இருக்கானுங்க. அந்த பொண்ணு போயிரு. சொன்னா கேளுங்க. சொல்றேன்ல. சொன்னா கேளுங்க. போகாதன்னு சொல்றேன். டைம் ஆயிடுச்சு. போனதே வந்தாங்க. எந்திரிச்சு பாரு. சொன்னா கேளு. அது விடு. வந்து உமா கொடுக்கண்டி. பாரு, லவ் பண்றது கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே செம்மாட்டி என்கிட்ட வாங்கினேன். இப்ப கல்யாணம் பண்ணிட்டேன். சரி, நான் பிராங்கை முடிச்சு வந்து கூட அடி வாங்கிக்கிறேன். முக்கியமான பிராங்க் இது. அந்த போமாட்ட சொல்லு. சரி போல விடு. சத்தியம் பண்ணு. சத்தியம். ஏன் மேல சத்தியம் பண்ணு. சத்தியம் விடு. சரி 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 விடு. ஊரை கழுத்து நெருக்குது. அப்ப சத்தியம் பண்ணு. இது விட்டினா சொல்லுவேன். நாக்கு தெரியல. சொன்னா செத்து போயிட்டு சத்தியம் பண்ண முடியாது. சொல்றது கேளு. அப்புறம் ஆதியா வந்து சத்தியம் பண்ற வரையும் வரும். சொன்னா கேளு. அப்ப சத்தியம் உனக்கு என்ன? செத்து போனாலும் போவேன். ஆனா பிராங்க் பண்றது விட மாட்டேன். வீட்டுல ஒரு தட்டை எடுத்து வை, துணி காய போடுனா உங்களுக்கு கால் போகாது. ஓ, தட்டு எடுத்து வைக்கிறது, துணி காய போடுறது நானு. நம்ப மாட்டீங்க. சரி. குடுகுடுன்னு ஓடுவீங்க. ஆமா, குடுகுடுன்னு ஓடுவேன். கல்யாணம் ஆகி ஒரே ஒரு வாரம் தான் ஆகுது. என் மூஞ்சி பார்த்து உனக்கு போர் அடிச்சு. சொல்லுவியா? சரி சொல்ல தங்க தங்க பிராங்க் அதுக்குதான் போராடுறேன். தங்க உண்ட பிராங்க் பண்ணிட்டு சார்.
அப்புறம் கேமரா வச்சிருக்க பாரு. அண்ணாவே வரல, அண்ணா தான் எப்பயுமே கேமரா நீ எங்க வச்சிருக்க சொல்றீங்களா? அவன் நான் கேமரா நான் தான் செட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் மேலே அப்புறம் அட்டலையில் கேமரா. ஐயோ கழுத்து. ஐயோ என்ன என்ன சொல்றீ? நிஜமாவா? நிஜமாதான். நீ தான் வெளியே போய் பிராங்க் பண்ணுவான்னு சொல்லிட்டிய. ஐயோ அதுக்கு ஏன் என்கிட்ட இவ்வளவு தூரம் அடி வாங்குற? அப்பவே சொல்லி தொலை வேண்டியதானே. என்ன போட்டு அடிய? என்ன என்னை விட்டு இன்னொரு பொண்ணு கூட போய் பிராங்க் பண்றேன்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? பண்ண மாட்டேன்னு தானே சொன்னேன். சும்மா சொல்றதுதான். ஐயம்மா முடியல. இரு நான் கேமரா எடுத்து சாமி. எங்க வச்சிருக்கீங்க? தங்கம் ஒரே ஒரு ஃபினிஷிங் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு போமா. இவா ஒன்றும் இல்லைக்குவா. ஐயோ செம்ம அடி வாங்கிட்டு டயர்டா இருக்கு. இது ஒன்று தான் குறைச்சலா. சரி ஒரு 2 நிமிஷம் இல்லை நண்பா. நான் புருஷன் எல்லாருமே பொண்டாட்டிங்க கையில் அடி வாங்குவோன்னு சொல்லி கேள்வி தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் வாங்கிட்டேன். இந்த கிளி கிளிக்கிறாங்க. இப்போ தான் தெரியுது பொண்டாட்டிங்களோட அருமை. சரி கீழே போடு பயமாக மற்ற கடையை வச்சுட்டு சமைக்க தெரிஞ்ச மாதிரி போ. கோச்சிக்காத அப்புறம் நான் வாங்கி தரேன், கழுவி தரேன் நண்பா. அடுத்த விட சந்திக்கலாம் நண்பா. கையெல்லாம் ரொம்ப வலிக்குது. பார்க்கலாம் நண்பா. சாரிங்க. எந்திரியா, சீன் போடாத, எந்திரியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு மேலே இருக்கிற ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.